பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை. நம்முடைய இந்த ஊழியத்தின் தலைப்பானது விடுதலை பெறுகிறார். இந்த லெந்து நாட்களிலே இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, முகத்து மூடி எடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. வாயின் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை, நடையில் பரிசுத்தம் இல்லை, செயலில் பரிசுத்தம் இல்லை, வாழ்வில் சாட்சி இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உனக்குள் வரும்போது நீ விடுவிக்கப்படுகிறாய், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாய், வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய், பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. அதாவது குடும்ப குழப்பங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய். அதுக்குதான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புதிய பலன்